என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏசப்பா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாகமான் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத குஷ்டரோகம் என்னும் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார். எனவே எலிசாவை தேடி சுகத்திற்காக வந்தார். நாகமானின் தேவைதான் என்ன? குஷ்டரோகம் நீங்க வேண்டும், அவ்வளவுதான். எலிசா அதை செய்தாரா? செய்தார். 7 முறை போய் யோர்தானில் முங்கு என்று சொன்னார். எளிய விஷயம், செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய ஈகோ அவரை விடல. 1ஆம் வசனத்துல அவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி சொல்லி இருக்கு. சோ அவரோட நினைவு என்னன்னா, அவர் தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என்ன தடவி ரொம்ப அரவணைச்சு சுகம் தருவார்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லையே. தேவனுக்கு என்று ஒரு தனி வழி இருக்குது. பிறகு மற்றவர்கள் எல்லாம் அவரை கன்வின்ஸ் பண்ணி தன்னை தாழ்த்தி தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அவருக்கு சுகம் கிடைத்தது. அவருடைய ஈகோவும் உடைந்தது. ஆமாங்க, ஆரம்பத்துல கேள்வி கேட்டோர்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன பத்தின்னு. அவர் நம்ம மேல வச்சிருக்க நினைவுகள்லாம் சமாதானத்துக்குரியதுங்க. நம்ம வாழணும்னு நினைக்கிறவர். அவரு சமாதானத்துக்குரிய நினைவுகளை தான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆனா அது எப்படிப்பட்ட சமாதானம்னா, நம்ம என்ன முடிவை எதிர்பார்க்கிறோமோ அதை கொடுக்கத்தக்கதான ஒரு சமாதானம். ஆனா அத அவர் வழியில தான் அவர் செய்வார். இப்படித்தான் செய்யணும் நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. சோ தேவனிடத்துல, தேவன் நீர் என்ன செய்தாலும் சரி, நான் எதிர்பார்க்கும் இந்த நல்ல முடிவை எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு என்ன தீமை என்னை விட்டு விலக்கி சமாதானத்திற்கு எதுவா என்ன நடத்துங்க நம்ம கேட்டா மட்டும் போதுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் என்னுடைய காரியங்களில் ஒரு நல்ல முடிவுக்காக சில காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறேன். நீர் என் மேல் வைத்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறபடினால் எனக்கு அந்த முடிவை தருவீர். ஆனாலும் தேவரே, விருப்பப்படி தரும். நீர் எப்படி செய்ய சித்தமா இருந்தாலும் சரி, என் எண்ணங்கள் எல்லாவற்றையும் புதைத்து போடுகிறேன். விருப்பப்படி ஆண்டவரே நீர் செய்து சமாதானத்துக்கு ஏதுவான அந்த நல் முடிவை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.